வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கு வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எப்போ வரும், அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. நான் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு 13ஆம் தேதிக்குள்ளே வந்து கட் ஆஃப் மார்க் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. 90% வந்து உங்களுக்கு 13ஆம் தேதிக்குள்ளே வந்து கட் ஆஃப் மார்க் வந்துடும். இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி இவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இயர் 2025லேருந்து 2026 பேட்சுக்கு வந்துட்டு இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கட் ஆஃப் மார்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசியில் வந்துட்டு 96.5% வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மீறிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு 95.75 வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இதே பிசியில் வந்துட்டு உங்களுக்கு 93.1% வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 93.1% வந்துட்டு உங்களுக்கு 100லேருந்து நீங்கள் 93.1 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆவீங்க ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு தான். இதே வெயிட்டிங் லிஸ்ட்டு மேபி வந்து 90க்கு வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதே பிசி முஸ்லீம் வந்து 93% வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 93% வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் மேலே இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்மிஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும். இது வரும் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். இதே வந்து பிசி முஸ்லீம் வந்து 90.75 வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்துட்டு 93.25%க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே வெயிட்டிங் லிஸ்ட்டு 90.25க்கு வந்து அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும். இதே எஸ்சியில் வந்துட்டு 91.75 வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டிங் மெரிட்டில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்துட்டு 90.25 வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. எஸ்சி அருந்ததியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 91.25% வந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இதே வெயிட்டிங் லிஸ்ட்டு 89.75% வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டியில் 89% வந்து மேலே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு எஸ்டியில் வந்துட்டு மெரிட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும். இதே வெயிட்டிங் லிஸ்ட்டு 87.5%க்கு மேலே இருக்கவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க. இது வெறும் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் மார்க்கு தான். மோஸ்ட்லி இதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு இந்த வெயிட்டிங் கேட்டகரியிலும் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு அப்புறம் நான் செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். 90%க்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு மேபி உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் சீட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது உங்களோட வில்லிங்கான நீங்கள் இந்த ஆசைப்பட்ட காலேஜ், இப்போ நான் சென்னை காலேஜில் படிக்கணும், கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கணும், அந்த மாதிரி படிக்கிற ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி அவங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். யாருக்கெல்லாம் அந்த டீட்டெயில் வேணுமோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் கட் ஆஃப் மார்க்காக வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.